श्रीरङ्गवीरघुकुन्दरवेणमौलि गुरुवीरदेन्द्र करुणा परिणामबोधम् शेषाचले स्थिरबोधितचात्रबृन्दम् शेषाद्रिनाथ गुरुवर्य मां प्रपद्ये எல்லாருக்கும் இப்போ அத்வைத மத்த சாரத்துல நாம கடைசியா பிரம்மைவ மாயாவச்சேதேன அவித்யாவச்சேதேன ச பிரதிபலதி மாயாவச்சேதேன பிரதிபலிதம் வஸ்து ஈஸ்வரः इति अविद्यावच्छेदेन प्रतिफलितं वस्तु जीव इति च व्यवह्रियते अविद्यांशानाम् अन्तःकरणांशानां च अनेकत्वात् तेषु ब्रह्मणः प्रतिफलनात् जीवात्मनां बहुत्वव्यवहारः यथा एकस्मिन्नेव मुखे मुखरद्वय प्रतिफलिते दर्पणे भेदात् अनेकरूपता दृश्यते तथा एकस्यैव ब्रह्मणः मायावच्छेदेन अविद्यावच्छेदेन च प्रतिफलितस्य स्व आधारभूत माया अविद्या भेदात् विभिन्न रूपत्वं दृश्यते இது பார்த்தோம். பிரம்மன் தான் ரெண்டு விதமாக பிரதிபலிக்கிறது. ஒன்று மாயாவச்சேதேன பிரதிபலிக்கிறது, மற்றொன்று அவித்யாவச்சேதேன பிரதிபலிக்கிறது. மாயாவச்சேதேன பிரதிபலிக்கக்கூடியதான வஸ்துவுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அவித்யாவச்சேதேன பிரதிபலிக்கக்கூடியதான வஸ்துவுக்கு ஜீவன் அப்படின்னு பேர். பிரம்மன் தான். பிரம்மத்திற்கு இரண்டு விதமான தன்மைகள். இப்போ அவித்யாம்சானாம் அந்தக்கரணாம்சானாஞ்ச அநேகத்வாத். நம்ம இப்போ ஸ்ரீபாஷ்யத்துல கூட இதை வாசிச்சுட்டு இருக்கோம். ஆத்மான்னு ஒண்ணு, அந்தக்கரணம்னு ஒண்ணுன்னு வாசிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவித்யை அதிகமாக இருந்தால், அவித்யினுடைய சம்பந்தமானது அதிகமாக இருந்தால், அந்தக்கரண அம்சானாகும் அந்தக்கரணத்தினுடைய வெளிப்பாடானது நிறைய இருக்கும். அவித்யை என்பது அவித்யா சம்பந்தமானது அதிகமாக இருந்தால் அந்தக்கரணத்தினுடைய வெளிப்பாடு. ஏன்னா அந்தக்கரணம் தான் அவருடைய பட்சத்துல அகங்கர்த்திருவம், அகங்கர்த்தாவா சொல்லப்படுறது. இப்போ இதெல்லாம் நிறைய இருக்கிறபடினால பிரதிசரீரம் பின்னஹா ஆத்மா, ஏகமேவ சரீரம் அப்படி சொன்னாலும் கூட பிரதிசரீரம் பின்னஹா ஆத்மா. தேஷு பிரம்மணா பிரதிபலனாத்து, அவைகள்ல பிரம்மமானது வெளிப்படுகின்றபடியினால் ஜீவாத்மனா பகுத்துவ விவகாரா, ஜீவாத்மா என்பது பல ஜீவாத்மாக்கள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எப்படி? நீங்க தான் ஏகஜீவவாதம் தானே சொல்றீர்கள். ஏக ஏவ ஜீவஹா நிர்ஜீவானி இதரானி சரீராணி. முன்னாடியே பார்த்தோம். ஒண்ணுதானே ஜீவன். அதெல்லாம் சொப்பனத்துல பார்க்கிறா போல நிர்ஜீவானி இதரானி சரீராணி தானே. எப்படி அநேகம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரே முகம்தான். கண்ணாடி அறையில போய் பார்க்கும்பொழுது பல முகங்கள் இருப்பதாக எப்படி தெரிகின்றதோ அதுபோல ஒரே முகம்தான், பல முகம் இருக்கா போல தெரியுறதா இல்லையா?
யதா ஏகஸ்மின்னேவ முகே, ஒரே ஒரு முகத்தில் முகரத்வய பிரதிபலித்தே தர்ப்பணே, இரண்டு முகங்களை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய கண்ணாடியில பல பேதங்கள் தெரிகிறது. பல முகங்கள், அதனால பல பேதங்கள் இருக்கிற போல தெரிகிறது. ஆனா இருக்கிறது ஒரே ஒரு முகம். எப்படி அநேக ரூபத்தா திருஷ்யத்தை, எப்படி வேறுபாடானது தெரிகின்றதோ, ததா ஏக செய்வ பிரம்மனா, அப்படியே ஒரே பிரம்மத்திற்கு மாயாவச்சேதேன, மாயை என்கின்றதான ஒரு காரணத்தினால, அவித்யாவச்சேதேன, அவித்யை என்று ஒன்று இருக்கக்கூடியதான காரணத்தினால, பிரதிபலித்தஸ்ய ஸ்வ ஆதாரபூத மாயா அவித்யா பேதாத்து, அதை ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடியதான மாயா அவித்யா இவைகளுடைய பேதத்தினாலே விபின்ன ரூபத்தும் திருஷ்யத்தை, பல ஜீவர்கள், தேவர்கள், மனிதர்கள், திரியக்குகள், தாவரங்கள் அப்படின்னு பல ஜீவன்கள் இருக்கு லோகத்துல. மாயா அவித்யா பேதாத்து விபின்ன ரூபத்தும் திருஷ்யத்தே. சரி, மாயா து சத்வகுணோத்தரா, மாயா என்பது சத்வத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடியது. மாயா என்ன பண்ண வேலை? சத்வகுணத்தை வெளிப்படுத்தும். யாருக்கு? பிரம்மத்துக்கு. இப்போ பிரம்மத்துக்கு குணம் ஒத்துக்கிறீங்களா? சத்துவம் ரஜஸ் தமஹா அப்படின்ற குணமானது பிரம்மத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படின்னா, சுத்தமான பிரம்மத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படல. மாயையினாலேயோ அவித்தியினாலேயோ பீடிக்கப்பட்டிருக்கக்கூடியதான பிரம்மத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ அதுதான் சொல்றார், மாயா தூ சத்வகுணோத்தரா, மாயா என்பது சத்வகுணத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடியது. அதனாலதான் அவர் ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு சிருஷ்டிகர்த்தாவாக மாறி லோகத்தை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அத்தகா, ஆகையினால ததவச்சேதேன பிரதிபலித்தஸ்ய வஸ்துனஹ, மாயா என்பதன் மூலமாக பிரதிபலிக்கப்பட்டதான அந்த வஸ்துவானது ஈஸ்வரத்துவ விவகாரா, ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு விவகாரம் கூட ஏற்படுறது. எதனால? மாயை என்கின்றதா ஒரு தன்மை வெளிப்பாடு ஈஸ்வரன். மாயா வச்சேதேன்னு இருக்கக்கூடியதான பிரம்மத்துக்கு சத்வகுணம் என்பது அதிகமாக இருக்கிறபடியினால் அது ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு விவகாரத்தோட இருக்கு. அதையேவ சர்வசக்தி மத்துவம் சர்வ பல பிரதாத்திருத்துவம் சர்வஜன சேவியாதிகஞ்ச அஸ்தி. இந்த மாயாவச்சேதன்னு இருக்கக்கூடியதான பிரம்மத்துக்கு சத்வகுணம் என்பது அதிகமாக இருக்கிறபடியினால் அதற்கு ஈஸ்வரத்துவமானது பொருந்துகிறது. இப்படி சத்வகுணத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஈஸ்வரத்துவம் அந்த மாயாவச்சேதேன்னு இருக்கக்கூடியதான பிரம்மத்திற்கு பொருந்துகின்றபடியினாலே சர்வசக்தி மத்துவம், சர்வபல பிரதாத்திருத்துவம், சர்வஜன சேவியாதிக்கம், இதெல்லாம் சேவியத்வாதிக்கம்லாம் பொருந்தருது. ஈஸ்வரனுக்கு இந்த தர்மங்கள்லாம் இருக்கு. எந்த ஈஸ்வரனுக்கு? சகுன பிரம்மத்தை உபாசிக்கும் பொழுது இந்த தர்மங்கள்லாம் அத்வைதிகளை ஒத்துக்கிறான். நாம சொல்றதை இல்லைன்னு அவ மறுக்கிறதே கிடையாது. எங்கேயுமே இருக்கு விவகாரம். எங்க இருக்கு? சகுன பிரம்மத்தை உபாசிக்கும் பொழுது இருக்கு.
உபாசனம் ரெண்டு அத்வைதிகளை பொறுத்த வரைக்கும். சகுண பிரம்ம உபாசனம், நிர்குண பிரம்ம உபாசனம். இந்த சகுண பிரம்ம உபாசனம் பண்ணும்பொழுது அந்த குணங்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடியதான பிரம்மம் என்பது மாயாவச்சேதேன்னு இருக்கு. புரியலன்னா கேளுங்க. அந்த குணங்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடியதான வஸ்து மாயாவச்சேதேன்னு இருக்கு. அப்ப மாயாவச்சேதேன்னு இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னால், அப்பதான் அதற்கு சத்துவகுணமானது வெளிப்படும். சத்துவகுணம் வெளிப்பட்டால் மட்டும்தான் எல்லாவற்றையும் ஆளக்கூடியதான தன்மை, ஈஸ்வரத்துவம், ஈசேஷி தவ்யங்கள் அப்படின்னு சொல்லுவா. ஈஷா அப்படின்னா ஆள்பவன், ஈஷிதவ்யகா அப்படின்னா ஆளுகைக்கு உட்பட்டவைகள். இப்போ சர்வசக்தித்துவம், சர்வசக்தி மத்துவம், அனைத்து விதமான சக்திகளையும் உடையது யாரு? அவன்தான் எல்லா விதமான சக்தியையும் கொண்டு இருக்கின்றான். சர்வ பல பிரதாத்திருத்துவம், சர்வஜன சேவியாதிகஞ்ச அஸ்தி, சேவியத்வாதிகஞ்ச அஸ்தி. சேவியத்துவம் அப்படின்னா எல்லோரையும் காப்பாற்றுதல், எல்லோரையும் ரட்சித்தல், இப்படின்ற ஒரு தன்மையெல்லாம் இருக்கு. சயேவ ஈஸ்வரஹா சகுண பிரம்மேதிச்ச வியவஹரியதே. அந்த ஈஸ்வரன் தான் சகுண பிரம்மம் என்றும் சொல்லப்படுகிறது. எப்படி? மாயையினால பீடிக்கப்பட்டவனாக இருந்து அதன் மூலமாக சத்துவகுணமானது அதிகமாக இருந்து ஈஸ்வரன் என்கின்றதான ஒரு தன்மையை அடைந்து அதன் மூலமாக சர்வசக்தி, சர்வபல பிரதாத்திருத்துவம், சர்வஜன சேவியத்துவம் இதையெல்லாவற்றையும் கொண்டு எவனொருவன் இருக்கிறானோ சயேவ ஈஸ்வரா, அப்படிப்பட்டதான ஈஸ்வரன் தான் சகுண பிரம்மேச்ச வியவஹ்ரியதே. அவித்யாவச்சேதன பிரதிபலித்தம் வஸ்து ஜீவஹா இத்யுச்சதே. எப்படி மாயாவச்சேதேன பிரதிபலித்தம் வஸ்து ஈஸ்வரன் சொல்றோமோ, அதே மாதிரி அவித்யினால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடியதான வஸ்து ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. சாது அவித்யா ஸ்வல்ப சத்துவ குணவதி. சரி, அவித்யினுடைய தன்மைகள்லாம் என்ன? மாயா என்பது சத்வகுணத்தினுடைய வெளிப்பாடு அதிகமாக தெரியக்கூடியதான ஒரு தன்மை. அப்ப அவித்யா, அவித்யா என்பது சத்துவகுணம் கொஞ்சோண்டு தெரியும், கொஞ்சோண்டு தெரியும். எப்படி? சாத்து அவித்யா, அந்த அவித்யானது ஸ்வல்ப சத்துவ குணவதி. சத்துவகுணம்ன்றது கொஞ்சோண்டு இருக்கும். இப்ப நமக்கு இருக்கா இல்லையா? எப்பயாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நல்லவாளா இருக்கும். அப்போ சத்துவகுணம் கொஞ்சோண்டு தெரியுது. சொல்ப ஞான சக்திமதி, கொஞ்சமா ஞானமும் கொஞ்சமா அதற்கு ஏற்றா போல் சக்தியும் இருக்கும். அத்தः ததவச்சேதேன பிரதிபலித்தா ஜீவஹா. ஆகையினாலே அதனால் பிரதிபலிக்கப்பட்ட வஸ்துவானது ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? அல்பஜ்ஞா, அதிகம் தெரிந்து கொள்ளாதவனாக இருக்கிறான், அல்பஜ்ஞனாக இருக்கிறான். அல்பசக்திமான், அல்பசக்திமானாக இருக்கிறான். இது வியவஹ்ரியதே. அதிகமான ஞானமும் கிடையாது, அதிகமான சக்தியும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அல்பசக்திமான், அல்பஜானம். சக்தியும் அவனுக்கு ஒரு பரிமித சக்தி தான், ஒரு அளவுடன் கூடியதான ஒரு சக்தி. ஞானமும் ஒரு அளவுடன் கூடியதான ஞானம். எதனால? அவித்யினால பீடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால. அவித்யா பரிகல்பிதம் ஜீவனுக்கு இருக்கிறபடியினால, ஜீவனாகபடியினால அவன் கொஞ்சோண்டு சத்துவ குணத்தை உடையவனாகவும்
சிறிதளவு ஞானத்தை உடையவனாகவும் இருக்கின்றான். அல்ப ஞான சக்திகா ஜீவா பரம் பிரம்மோபாசிய ததனுகிரகேண ஐஸ்வர்யாதி சாம்சாரிக பலம் பஜதே. அல்பசக்தி படைத்தவனாக இருக்கக்கூடிய ஜீவன் பரமாத்மாவை பரமாத்மாவை உபாசனம் செய்து ததனுகிரகேண அந்த அனுகிரகத்தினுடைய ஒரு மகிமையினால ஐஸ்வர்யாதி சாம்சாரிக பலம் பஜதே இகலோகத்தில் இருக்கக்கூடியதான பலன்களை அடைகின்றான். நிஷ்காம உபாசனை லோகத்தில் இருக்கக்கூடியதான பலத்தின் மீது ஆசை இல்லாமல் இருக்கக்கூடியவனாக ஈஸ்வர அனுகிரகா பவதி. இந்த அல்பசக்தி படைத்தவனான ஜீவன் பரம்பிரம்மத்தை உபாசனம் பண்ணி ததனுக்கிரகேன அதனுடைய அனுக்கிரகத்தின் மூலமாக இகலோகத்தில் இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யாதி சாம்சாரிக பலன்களை அடைந்து நிஷ்காம உபாசனை எந்த விதமான பலனிலும் ஆசை இல்லாமல் அவன் என்ன பண்றான், நேரடியா ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெறுகின்றான். அப்படி ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற்று நிர்குண உபாசனத்தின் மூலமாக தேனச்ச சித்த சுத்தி ஜாயத்தே சித்த சுத்தியானது ஏற்படுகின்றது. என்ன பாருங்க, அவித்தியினால பீடிக்கப்பட்டவன் ஒருவன் அவன் என்ன பண்றான், பரபிரம்ம உபாசனத்துல ஈடுபாடு ஏற்படுறது. முதல்ல வேதத்தை தெரிஞ்சுக்கிறான். வேதாத்தியனத்தை தெரிஞ்சின்றதன் மூலமாக கர்ம ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்கிறான். கர்ம ஞானம் என்பது ஜீவன் வேறு பிரம்மம் வேறு என்பது உபதேசிக்கப்படக்கூடியது. அதை தெரிந்து கொள்கிறான். அதனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதை காட்டிலும் உத்கிருஷ்டமா இருக்கக்கூடியதான பிரம்மோபாசனத்துல பிரவர்த்திக்கிறான். பிரம்மோபாசனத்தை பற்றி தெரிந்து கொள்கிறான். அதுல முதல்ல சகுண பிரம்ம உபாசனத்தை பற்றி தெரிந்து கொள்கிறான். சகுண பிரம்மத்தை உபாசனம் பண்ணி பண்ணி அதன் மூலமாக சகுண பிரம்மத்தின் உபாசனத்துல ஈடுபாடு ஏற்பட்டு இகலோகத்துல இருக்கக்கூடியதான சாம்சாரிக பலன்கள் மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டு மோட்சம் என்று ஒன்று உண்டு, அந்த பிரம்மம் என்பது இப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நிர்குணோபாசனத்துல அவனுக்கு புத்தி போறது. நிர்குணோபாசனத்துல புத்தி போன உடனே பிரம்மம் எப்படிப்பட்டது என்பதை பிரம்மத்தினுடைய சொரூபத்தை நன்றாக தெரிந்து கொள்கின்றான். அப்படி சொல்லணும். யாரு அல்பஜான சக்திகா ஜீவா பரம்பிரம்ம உபாசிய ததனுகிரகேண ஐஸ்வர்யாதி சாம்சாரிக பலம் பஜதே. நிஷ்காம உபாசனேன ஈஸ்வரானுகிரகா பவதி தேன ச சித்தசுத்திர் ஜாயதே. ததः அயம் ஜீவः வேதாந்த சாஸ்திர கிரகணத அதிகாரி பவதி. அதன் பிறகு வேதாந்த சாஸ்திரத்தை கிரகிக்கக்கூடிய அதிகாரியாக அவன் இருக்கின்றான். எப்பா அவனுடைய சித்த சுத்தி ஏற்பட்ட பிறகு சுத்தமான பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்ம விஷயக விசாரா கர்த்தவியா அப்படின்னு எண்ணம் ஏற்படுறது.
ततः अयं जीवः वेदांत शास्त्र ग्रहण अधिकारी भवति अतः अंतःकरणावच्छेदेन प्रतिफलितं ब्रह्मैव निर्विकारः जीवः इत्युच्यते இப்போ தத்துவமசி அப்படின்ற ஒரு வாக்கியத்துடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்கிறான். அப்படி தெரிந்து கொண்டால் இவ்வளவு நாள் ஜீவனாக இருந்தது என்பது அவித்யினால் ஏற்பட்டதான ஒரு மாறுதல். இப்போ இனிமேல் தத்து தொம்மசி நானே பிரம்மமாக மாறப்போகிறேன். அப்போ அந்த கரணத்தினுடைய வெளிப்பாடு உபாசனம் பண்ணதுனால அந்த கரணத்தினுடைய வெளிப்பாடு அந்த கரணாவிருத்தி சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கரணா வச்சேதேன பிரதிபலித்தம் பிரம்மைவ நிர்விகாரः ஜீவः இத்யுச்சதே ஜீவன் என்று சொல்லப்படுகின்றான். யதா ஸ்வச்ச ஸ்பட்டிகே தத் சமீப நிஹிதஸ்ய ஜபா குசுமஸ்ய ரக்தி ரக்திமா யதாவா பாசத்தே சுத்தமா இருக்கக்கூடியதான ஸ்பட்டிகம் வல்ல வல்லபலேன்னு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடியதான ஸ்பட்டிகம் தத் சமீப நிஹிதஸ்ய ஜபா குசுமஸ்ய அதற்கு அருகிலே இருக்கக்கூடியதான ஜபா குசுமம். ஸ்பட்டிகமணிக்கு பக்கத்துல ஜபா குசுமம்னா செம்பருத்தி பூன்னு வச்சுக்கணும். எப்படி ஜபா குசுமத்தை பக்கத்துல வச்ச உடனேவே ஜபா குசுமத்துல இருக்கக்கூடிய ரக்திமா சிகப்பு வர்ணமானது யதாவா பாசத்தே ஸ்பட்டிகமணியில எப்படி சிகப்பு வர்ணமானது வெளிப்படுகின்றதோ அது மாதிரி ததா ஜீவஹா உபாதி மூதாக உபாதி என்கின்றதான ஒரு தன்மையினால அந்தக்கரண விகாராக அந்தக்கரணத்தினுடைய விகாரங்களாக இருக்கக்கூடிய ராகத்வேஷாதயா ராகம் அப்படின்னா பேராசை, துவேஷம்னா வெறுப்பு, இவைகள்லாம் ஜீவே பாசந்தே ஜீவன் சுத்தமானவன். ஆனா உபாதி வசாத்து அவித்யாவசாத்து ராகத்வேஷாதிகள் அவனுக்கு ஏற்படுறது. ஜீவன்றவன் சுத்தமானவன், ஆனா உபாதி வசாத்து இதெல்லாம் ஏற்படுகின்றது. ததாச்ச ராகத்வேஷாதிமான் ஜீவா இதி பிராந்திர் ஜாயத்தே. ஆகையினால ராகம் துவேஷாதிமான் ராகத்வேஷாதிகளை உடையவன் ஜீவன் என்று பிராந்தியானது ஏற்படுகின்றது. ஒரு விதமான பிராந்தி. சுத்தமானவனா இருக்கக்கூடியதான ஜீவனிடத்துல ராகத்வேஷாதிகள்லாம் இருக்கிறா போல ஒரு பிராந்தியானது ஏற்படுறது. அந்த பிராந்தி தான் சம்சாரம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த பிராந்தி தான் சம்சாரம். ஜீவாத்மனா ஏதாதிருஷ சம்சார நிவர்த்தகந்து தத்துவமஸ்யாதி வேதாந்த வாக்கியஜன்யம் ஞானம். ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடியதான இப்படிப்பட்டதான சம்சாரத்தை போக்கடிப்பது என்பது தத்துவமசி அப்படின்ற ஒரு வாக்கியார்த்த ஞானத்தின் மூலமாக ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல. இதோட இருக்கட்டும். இன்னைக்கு நாம நாளைக்கு காலத்தால பார்க்கலாம். அத்வைத சாரம் முடிஞ்சிடும். நாளைக்கு நவராத்திரியில காலத்தால 5:30 மணிக்கு கிளாஸ் வச்சுக்கலாம் அப்படின்னா உண்டு. நான் மெசேஜ் போடுறேன், அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா நவராத்திரி கழிச்சு விஜயதசமி மத்தா நாள். அது நவராத்திரியில கிளாஸ் எதுவும் வச்சுக்கிறது இல்லை. அதனால விஜயதசமி மத்தா நாள்ல இருந்து ஆரம்பிப்போம் கிளாஸ.
அப்படி இல்லை, இந்த கிளாஸ் 5:30 மணிக்கு உங்களுக்கு எதுவும் காரியம் இல்லை, பொதுவா ஸ்திரீகளுக்கு இருக்காது எதுவும் காரியம்னா ஓகே, வச்சுக்கலாம் நம்ம. நாளைக்கு காத்தால கிளாஸ் உண்டு, நேற்று வச்சுக்கல, நாளைக்கு காத்தால கிளாஸ் உண்டு, தாராளமா வச்சுக்கலாம். कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।